வெனஸ்டே சீரிஸோட சீசன் 2 வந்து விட்டது. 4 எபிசோடு தான் விட்டுருக்காங்க. பேலன்ஸ் 4 எபிசோடு செப்டம்பர்ல தான் வரப்போகுது. ஏன் மொத்தமா தான் 8 எபிசோடு விட்டா என்ன? அப்படியே மொத்தமா பார்த்து பிடிச்ச ஒரு திருப்தி கிடைக்கும்ல. கட் பண்ணி தொடரும்னு போடுறதுல அப்படி ஒரு ஆனந்தம்ல உங்களுக்கு. சீசன் 1 பார்த்துருந்தா தான் இது நல்லா புரியுமாண்ணா. அதுல இருக்கிற கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு சீசன் 1 பார்த்துருப்பது நல்லது. அண்ட் நம்ம சேனலுமே சீசன் 1 ரீகேப் போட்டுருக்கிறப்பா. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா கூட மொத்தமா உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிடும். அண்ட் இந்த சீசன் 2ல சம்மர் வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃபேமிலியாவே நெவர்மோருக்கு வராங்க. வெனஸ்டே மட்டும் இல்ல, அவங்க தம்பியுமே நெவர்மோர்ல இப்போ சேர்ந்து விட்டான். மொத்த பேருமே நெவர்மோருக்கு என்ட்ரி ஆவ இப்ப அங்க ஒரு பிரச்சனை வெனஸ்டேவை அட்டாக் பண்ணுது. அதை எப்படி சமாளிச்சாங்கிறது தான் இந்த சீரிஸ். வெனஸ்டே பிள்ளையை பொறுத்த வரைக்கும் பிடிக்கலன்னு யாரையுமே பிடிக்கல. டே என்ன பெத்த அப்பா அம்மாவே எனக்கு பிடிக்காதுடா, பெத்துட்டாங்கன்னா பாசம் காட்ட வந்துருவாங்களா, ஒழுங்கா ஓடிருங்கன்னு அவங்களே அவாய்ட் பண்ணுவான்டான்ற மாதிரி எல்லாரையும் அவாய்ட் பண்ற ஒரு விசித்திரமான பொண்ணு. அண்ட் சீசன் 1ல தலையை காட்டினா குட்டி குட்டி கேரக்டர்ஸ்க்குலாம் இல்ல தனி கிளை கதைகளே இருக்குது. வந்திருக்கிற 4 எபிசோட் நல்லாவே இருக்குது. சீசன் 1ல கிராக் ஸ்டோன் மான்ஸ்டர்னு பெரிய பிரச்சனைகளை லாக் பண்ணி விட்டா மாதிரி அண்ட் தேவையான பிரச்சனைகளை இதுலயுமே செட் பண்ணி விட்டாங்க. அடுத்த 4 எபிசோட்ல தான் எப்படி சமாளிக்க போறாங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த 4மே நல்லா இருக்குது. அப்புறம் தமிழ் டப்பிங்லயுமே இருக்குது. அண்ட் பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.